2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. இங்க பாருங்களேன், ஐஸ்வர்யத்தை பத்தி சொல்லும் போது கிருபையை சொல்றாரு. சொல்லுங்க, ஐஸ்வர்யம் ஒரு கிருபை. கிருபை அறிஞ்சிருக்கீங்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும், இயேசு ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும், நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. சொல்லுங்க, இயேசு சிலுவையிலே தரித்திரரானபடினாலே நான் என்ன ஆயிட்டேன்? இதை விசுவாசிக்கும் பொழுது இந்த வசனம் உங்க வாழ்க்கையில வேலை செய்யும். நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, இது எல்லாரும் சொல்லுங்க, வசனம் உண்மை. இயேசு சிலுவையிலே என்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றும்படி தரித்திரரானபடினால் நான் இயேசுவின் தரித்திரத்தால் ஐஸ்வர்யவானாய் மாறுகிறேன். இப்போ உங்களுக்கு நான் கேள்வி கேட்குறேன், எப்படி ஒரு ஐஸ்வர்யவானா மாற போறீங்கன்னா, இயேசு உங்களை பணக்காரனாக்கிட்டு இருக்காரு. ஒரு புது வெளிப்பாடு. இது வரைக்கும் நான் இப்படி கேட்டதும் இல்லை, நான் இதுக்கு சொன்னதும் இல்லை, இப்போதான் நம்ம சர்ச்சில் உண்டாகுது. இயேசு உங்களை பணக்காரனாக்குனா எப்படி ஆக்குவாரு? அவரை போல ஆக்குவாரு, அவர் லெவலுக்கு ஆக்குவாரு. நீங்க அதானி லெவலுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க, அம்பானி லெவலுக்கும் யோசிச்சுட்டு இருக்காங்க, ரத்தன் டாட்டா அளவுக்கும் யோசிச்சுட்டு இருக்காதீங்க, ஃபேஸ்புக் ஃபவுண்டர் அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்காதீங்க. நான்லாம் சர்ச்சில் பெரிய பணக்காரனா ஃபீல் பண்ணி தான் நின்றுட்டு இருக்கேன். உங்களை பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக தான் பார்க்கேன். நீங்க அப்படி பார்க்கணும். இங்கே யாரும் பெரிய பணக்காரன் நான் பார்க்கல, என்னையே தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா கிறிஸ்துக்குள்ள நான் ஒரு ஐஸ்வர்யவான் என்கிற ஆழமான வெளிப்பாடு இருக்கிறது. ஹல்லேலூயா. இது எந்த உயரத்துக்கு கொண்டு போகும் என்பதை நன்கு அறிந்திருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். என்ன கோனார் தமிழுரைன்னு அறிஞ்சிருக்கீங்களா? என்னார்னு அறிஞ்சிருக்கீங்க? மூப்பனார் என்ன கடன் அறிஞ்சிருக்கீங்களோ? என்னாரு அவர் என்னார்னு அறிஞ்சிருக்கீங்க? என்ன தரித்திரத்தை நீக்கிற ஐஸ்வர்ய பிரபு என்னை அவர் லெவலுக்கு ஐஸ்வர்யவானாய் மாற்ற போகிறார். நான் இந்தியாவுடைய பணக்காரங்களோட மோதல சொல்லுங்க, நான் இந்தியாவுடைய பணக்காரங்களோட மோதல. அப்படி ஒருத்தருடைய மகனா தான் ரேமனை பார்த்துட்டு இருக்கேன். அப்படிதான் பாஸ்டர் ஜெஃப்ரியை பார்க்கணும். நீங்க பாவம் திருநெல்வேலியில் இருக்கிற 2-3 பணக்காரங்களை பார்த்துட்டு நொந்துட்டு இருக்காங்க. திருநெல்வேலியில் பெரிய பெரிய பணக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்து 3000 கோடி 2000 கோடி வச்சிருக்கவங்களாம் திருநெல்வேலியில் இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு நொந்துட்டு இருக்காதீங்க. உங்க லெவல் இப்ப புரியுதா? இந்த சர்ச்சில் எவ்வளோ ஏழைகள் தான் வராங்க, பணக்காரங்களாம் நீங்க இல்லை. இன்னும் இந்த வசனத்தை நம்புனீங்கன்னா அவர் லெவலுக்கு நீங்க ஐஸ்வர்யவானாய் மாறுவீர்கள். ஹல்லேலூயா. இந்த எங்க காரு வெளியே இருக்கு, இது 17 லட்சம் ரூபாய். இதை பார்த்துட்டு எங்களெல்லாம் கனெக்ட் பண்ணாதீங்க. இதை பார்த்துட்டு என்னைய கனெக்ட் பண்ணுங்க, இதை பார்த்துட்டு உங்களை கனெக்ட் பண்ணுங்க. அவர் உங்களை ஐஸ்வர்யவானா ஆக்குனா அவர் லெவலுக்கு ஆக்குவார், அவர் அளவுக்கு ஆக்குவார். ஐயா, எந்த ஒரு ஐஸ்வர்யவான் ஒருத்தன் ஐஸ்வர்யன் ஆக்குனா, இப்போ ஃபேஸ்புக் உடைய ஓனர் நான் 100 கோடி கொடுத்துட்டேன்னு சொன்னா பெருசு இல்லை. ஏன்னா அவங்கெல்லாம் பல லட்ச கோடிகளுக்கு போயிட்டாங்க. அப்போ அவங்க லெவலுக்கு பணக்காரனாக்குனா என்னையும் லட்ச கோடியா ஆக்கணும். இன்னைக்கு அதனால தான் லாபான் மூலம் பேரே பார்த்தீங்களா, லாபான். அவன் பேர்ல ஒரு லாபம் இருக்கு பார்த்தீங்களா, அவன் பேர்ல அவனை வச்சு தான் ஆட சொல்ல கோடா கோடி நீங்க பெருகுவீங்க. உங்களுக்கு புரியுதா? என் பிள்ளைக்கு நான் எந்த லெவலில் பார்த்துட்டு இருக்கேன், பாஸ்டர் எந்த லெவலில் நான் பார்த்துட்டு இருக்கேன், பாத்திமக்க எந்த லெவலில் நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு. இயேசு உங்களை சொல்லுங்க, இயேசு எங்களை சிலுவையிலே தரித்திரத்தை முறித்து விட்டார், பொருளாதார சாபங்களை சுமந்து தீர்த்து விட்டார். உங்க வீட்டில் வட்டிக்கு அநியாய வட்டிக்கு வந்த பணம், அடுத்தவங்க சொத்தை அடிச்ச பணம், கெட்ட வழியில வந்த பணம், இது எல்லா சாப பணங்களும் கலாத்தியர் 3:13-14 மூலமாக, கலாத்தியர் 3:13-14 போங்க, உங்க பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்பட்ட பொருளாதாரமாய் மாறுகிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு உங்களை பார்த்து, நான் உன்னை ஐஸ்வர்யவானா ஆக்குவேன் அப்படின்னா என் லெவலுக்கு உன்னை நான் உயர்த்துவேன். பொருளாதார சாபம் உங்க வீட்டை விட்டு வெளியே போகுது. கலாத்தியர் 3:13 இந்த வசனத்தை நீங்க விசுவாசித்தால் போதும். சொல்லுங்க, இந்த வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன். பணத்தினால எங்க வீட்டில் சண்டைகள் வராது, சொத்து சண்டை எங்க வீட்டில் வராது.
ஏன் தெரியுமா? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஐஸ்வர்யம் சிலுவையிலிருந்து இயேசு சம்பாதித்த ஐஸ்வர்யம். அதிலே சமாதானம் இருக்கும், அதிலே வியாதி இருக்காது. நம்ம சர்ச்சில் இருக்கிற யாருக்கும் சுகர் இருக்காது, பிரஷர் நார்மலா இருக்கும். ஹை சுகர் லோ சுகர் இருக்காது, ஹை பிரஷர் லோ பிரஷர் இருக்காது. ஹல்லேலூயா. பேட் கொலஸ்ட்ரால் ஹை கொலஸ்ட்ரால் இருக்காது. ஆமென். நம்ம சபையில யாருக்கும் எலும்பு தேஞ்ச வியாதி வராது. நம்ம சபையில யாரும் முட்டவர்கள் இருக்க மாட்டாங்க. நம்ம சபையில யாரும் செவிடர்கள் இருக்க மாட்டாங்க. நம்ம சபையில எல்லாம் ஆசீர்வாதமா இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஏன் இந்த பணக்காரனை மிகப்பெரிய ஐஸ்வர்யவானா இருந்தான், அவனை பார்த்து மட்டும்தான் சொன்னாரு, நீ வித்து ஏழை கொடுத்துட்டு வா. ஏன் தெரியுமா? அவனுக்கு தெரியும் வரமாட்டான். ஏன்னா அவன் பற்றிக்கிறதெல்லாம் இந்த பணத்தை, அவன் நம்புறதெல்லாம் எதை? இத பணத்தை. நீங்க நம்பு, உங்களுக்கு பணம் ஆண்டு தர 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 வசனத்தை நம்புங்க. ஹல்லேலூயா. என்ன சொல்லுங்க? பணம் வர 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 கொடுத்தவரை நம்புவேன், பணம் கொடுத்தவரை நம்புவேன். ஆமென். பாருங்க, 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 17வது வசனம். எல்லாம் வாசிங்க. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 17வது வசனம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தனை உள்ளவர்களாய் இராமலும். இது இங்கே நான் திரும்ப சொல்றேன், நம்ம சர்ச்சில் இன்னும் பெரிய பணக்காரங்க வரல, ஆனா உங்களை தான் தேவனோட மாத்த போறான்னு சொன்னேன். ரொம்ப சாதாரணமா இருக்கிற ஃபேமிலி தான் நம்மலாம். 1.25 கோடி வச்சிருக்க வீட்டு வச்சிருக்கேன் நான். ஒன்றும் அது 1.25 கோடி ஒரே அவ்வளோதான் வீடு, ஒன்றுத்துக்கும் ஆகாது, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அது எங்கள் ஒரு பாஸ்டர் கேட்டார் இன்னைக்கு வீட்டுக்கு வந்தவர், இது நீங்கள் வாங்கின வீடா? இல்லை எங்கள் 3வது தலைமுறைண்ணா, இது தாத்தா சொத்து அப்படின்னு. அப்போ நீங்கள் வீடு வாங்கலையா? நான் வீடு வாங்குவேன். எப்படி வாங்குவேன்னா கலெக்டர் பங்களா மாதிரி வாங்குவேன். உள்ள இன் அவுட். என் வீட்டுக்குள்ளே ஒரு வாட்ச்மேன் சொல்லுவான், கார் அப்படி போ உள்ள வா, இன், இது அவுட், வெளியே போகிற கார் இப்படி போ. அது கொஞ்சம் ஷாக் ஆகிட்டார். பைத்தியம் ரொம்ப முத்திடுச்சு போல, வெயில் வேற ரொம்ப அடிச்சிருக்கு. நான் சொல்கிறேன், உங்களை ஏதோ நம்மளாம் பைபிளை தூக்கிட்டு அலைதோம்னா ஏதோ கேவலமாக நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. கர்த்தர் உங்களை சாதாரணமாக வைக்க மாட்டார். அதுக்கு நான் என்ன செய்கிறேன்? தாராளமாக விதைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் விதைக்கிறோம், கொடுத்துக்கொண்டு கிடைக்க. அதனால் நீங்கள் யாரும் இங்கே தாக்கி சொல்லலை. என்ன சொல்கிறதுனா, இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல். நீங்க என்ன செய்யக்கூடாதா? நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமலும் நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும். சொல்லுங்க, அனுபவி ராஜா, அனுபவி. யார் சொல்றாயா? சினிமாக்காரர் இயேசு சொல்றாரு. பாத்திமாக்கா எப்படி அனுபவிக்க போறாங்க? கண்ணீரையும் இங்க பாருங்க, எல்லாம் சொல்லுங்க, நாம் அனுபவிப்பதற்கு. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுங்க? எங்க மிஸ் வந்திருக்காங்களா? மிஸ் சொல்லுங்க, அனுபவிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? என்ஜாய். கிறிஸ்டியன்ல என்னைக்காவது ஒரு நாள் சொல்லி கொடுத்தாங்களா என்ஜாய்னு? என்ஜாய் பண்ணிடாத. ஸ்தோத்திரம் கத்திரிக்காய் தியாகம் செய். காஃபி கத்திரிக்காய் தியாகம் செய். டீயும் கத்திரிக்காய் தியாகம். கத்திரிக்காவையும் கத்திரிக்காய் தியாகம். என்னையா சாப்பிடணும்? வசனத்தால வாழு. பாஸ்டர் மட்டும் நல்லா சாப்பிடணுமா? அப்படி கிடையாது. அப்படி சொல்லி கொடுத்த பாஸ்டர்ஸ்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம பாஸ்டர் அப்படி சொல்லி தரலையே. நம்ம பாஸ்டருக்காக ஒரு கைத்தட்டு கொடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்டியன் லைஃப் என்ஜாய்ஃபுல் லைஃப். சின் இருக்க கூடாது, சன் தான் இருக்கணும், இயேசு தான் இருக்கணும். அங்க பாவம் தான் இருக்க கூடாது. எல்லாம் சொல்லுங்க, எல்லாவற்றையும் சொல்லுங்க, நாம் அனுபவிப்பதற்கு. அனுபவிப்பதுன்னு சொன்னா நீங்க ஏதோ சாதாரணமா எடுத்துருவீங்க. நாம் என்ஜாய் பண்ணுவதற்கு சகல வித நன்மைகளையும். இன்னைக்கு 9 என்ன சொன்னேன்? டிவைன் கம்ப்ளீட்னஸ். இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் 9வது நாள் டிவைன் கம்ப்ளீட்னஸ், ஒரு தெய்வீகமான நிறைவை இன்னைக்கு தேவன் தருகிறார். சகலவித நன்மைகளையும் நீங்கள் என்ஜாய் பண்ண போறீங்க, அனுபவிக்க போறீங்க. ஆமென். உங்க வீட்டில் அழகான, எங்க வீட்டில் பறவைகள் சத்தம் கேட்டுக்கிட்டு கேளுங்களேன். இவங்க பறவையோட பேசுவாங்க. அவங்கள தேடி வருமா மாடு வரும். அதுக்குன்னே ஒரு வாளி வச்சிருக்கோம். நாய் சாப்பிட்றதுக்கு இன்னொரு வாளி வச்சிருக்கோம், குட்டி வாளி. பறவைகள் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் தானியங்களை எறிகிறோம். அதாவது எனக்கு ஆசையாக இருக்கும் கொஞ்சம். அது இன்னும் நான் கரெக்டாக அந்த தண்ணியெலாம் வைக்கல. அதுக்கு மட்டும் மிருகங்களுக்கு வச்சுருக்கோம். பறவைகள் அது சுற்றி மரம். என்ன அழகான பறவையின் சத்தம். எங்கள் வீட்டில் பறவைகள் சாப்பிட்றதுக்குனே கொய்யா மரம். அதுதான் பாஸ்டமாக வேணும். கொய்யா மரம் நாங்கள் பறிக்கிறதில்ல அவ்வளோவா. பறவைகள் அணில் சாப்பிட்டு டப்புன்னு கீழே போடும். அணில்கள் ஓட
பறவைகள் பாட, மாடு ஆட, ஆடுகளும் ஆட, எல்லாம் ஜாலியாக இருக்குங்க வீடு. உங்களுக்கு புரியுதா? சும்மா எண்ணங்கள் பெருசாக ஐயோ. அப்போ பாருங்க, உங்கள் வீட்டில் தண்ணி பிரச்சனையும் வராது, இந்த தண்ணி பிரச்சனையும் வராது, சாராய பிரச்சனையும் வராது, குடிக்கிற தண்ணி பிரச்சனையும் வராது. நீங்கள் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு சொட்டு நன்மை எவனும் அனுபவிச்சிடக்கூடாதுன்னா நான் கேட்குறேன், உங்கள் அப்பா சம்பாதிச்சதா இப்போ நீங்கள் மோந்துட்டு இருக்கிற ஆக்சிஜன்? இப்போ உங்களுக்கு இப்போ காற்றை சுவாசிக்கிறீங்களா? அதில் ஆக்சிஜன் எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியே வந்துச்சுல, உங்கள் தாத்தாவுடைய சொத்தாது? நான் ஃபர்ஸ்ட் ஒரு சொத்து கேட்டேன், மழை பெஞ்சுது, அந்த மழை தண்ணி யார் சொத்துன்னு கேட்டேன், அதுவும் ஏசப்பா சொத்துன்ட்டீங்க. இப்போ காற்றை அனுபவிச்சுட்டீங்க, காற்று யார் சொத்துன்னு கேட்கேன், இப்போ யார் பணக்காரன்னு தெரியுதா ஐயா? எந்த கம்பெனியா காற்றை வாங்க முடியும்? ஆமென். தேவன் உண்டாக்கினார். சொல்லுங்க, சகல நன்மைகளை நான் அனுபவிப்பேன். நமக்கு எப்படி கொடுப்பாரா? சம்பூர்ணமாய் கொடுக்கிறார். சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் சம்பூர்ணமா கொடுப்பாராம். சிக்கனும் சிக்கனமா 2 கிடைக்குது, புரோட்டாவும் சிக்கனமா 2 தான் கிடைக்குது, இப்படி கிடையாதான், சம்பூர்ணமா தருவாராம். ஹல்லேலூயா, ஆமென். எப்படி தருவாராம் சாரா? ஆமென். எங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? யாரை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம்? நேருவை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிலேருந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு 4 கேட் உண்டான். அவர் அப்பா சொல்லி விட்டாராம், எந்த கேட்லனாலும் நீ வா, ஆசைப்பட்டு 4 கேட்லையும் 4 கார் நிற்கும். எப்படி? செல்போன் கிடையாது, ஒரு மொபைல் ஃபோனும் கிடையாது, ஆனால் எப்படி வாழ்ந்திருக்காரு பாரியா, எப்படி வாழ்ந்திருக்காங்க பாரு. அவருக்கு எப்படி தோணுதோ கிழக்க போனா கிழக்க போவார் ஆடிக்கிட்டே. அங்கே முதலாளி வாங்கயா அப்படி டிரைவர் கூப்பிடுவார். அந்த கார் அவர் தான் தகவல் கொடுக்கணும். அந்த மற்ற கார் டிரைவர்ஸ்லாம் ஏன்னா மொபைல் ஃபோன் கிடையாதுல்ல, முதலாளி வந்துட்டாரா இல்லையான்னு காத்துட்டே இருக்கணும். எப்படி வாழ்ந்திருக்காங்க பாருங்க நேரு ஃபேமிலி. அப்போ தேவன் உங்களை எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாய் வைப்பார். நான் சொன்னா பைபிள போட்டிருக்கா இல்லையா சம்பூர்ணமா இருக்குன்னு? சகலவித நன்மை சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் உங்கள் தேவன். உங்க பிள்ளைகளுடைய படிப்புல நான் சோமன கடைசி எதை உயர்த்தாச்சும் தெரியுமா சிஸ்டர்? உங்க ஜபத்தை உயர்த்துருவீங்க, அவ்வளவுதான். உங்க வீட்டில் பிரச்சனை ஆரம்பிச்சிடும். யாரை உயர்த்தணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன் சில பேர் ஜபிச்சு ஜபிச்சு வீட்டில் ஒரே கண்ணீர் தெரியுமா? சில இந்த ஊழியம் செஞ்சவங்கலாம் ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க தெரியுமா? பெருமை ஃபுல்லாக அவங்க எடுத்துக்கிட்டாங்க. நான் தான் ஜெபம் பண்ணேன், உனக்கு நான் தான் ஜெபம் பண்ணேன், உனக்கு நான் தான். இப்போ நாங்கள் என்ன சொல்லி தரோம்? தேவனுடைய வார்த்தை தான், தேவனுடைய வார்த்தை தான், தேவனுடைய கிருபை தான், தேவனுடைய அன்பு தான். ஜெபத்தை கேட்கிறவரை உயர்த்து, ஜெபத்தை கேட்கிறவரை உயர்த்து, உன்னை உயர்த்தினவரை உயர்த்து, அவருக்கே மகிமை செலுத்து. ஆண்டவர் கொடுத்த மகிமையை என்ஜாய் பண்ணு, அவர் கொடுத்த நன்மையை என்ஜாய் பண்ணு. ஹல்லேலூயா. இப்போ யார் மேல உங்களுக்கு அன்பு வருது? யாரை உயர்த்தணும்னு தோணுது? உங்களையா? உங்களை உயர்த்தினவரை உயர்த்துவீர்கள். ஹல்லேலூயா, ஆமென். இந்த ட்ரெஸ் கொடுத்தவரை உயர்த்துவேன். நீங்க ரொம்ப சந்தோஷமா தான் இருக்க முடியும். ஏன்னா 1 தீமோத்தேயுல 6வது அதிகாரத்துல 17வது வசனத்துல, இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வையுங்கள். ஆமென். ஏதோ பணத்துக்கு விரோதமா பேசுன மாதிரி தெரியுது. இல்ல, பணத்துக்கு விரோதமா பேசல. நீங்க எது மேல வைக்க சொல்றாரு விசுவாசத்தை? ஜீவனுள்ள தேவன் மேல். என்ன ஜீவனுள்ள தேவன் மேல்? சகலவற்றையும் அனுபவிப்பதற்கு. சொல்லுங்க, சகலவற்றையும் அனுபவிப்பதற்கு. ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். உங்க ஜீவனுள்ள தேவன் எப்படிப்பட்டவரா? சகலவித நன்மைகளையும் நாம் அனுபவிப்பதற்கு. பார்த்துட்டு கொஞ்சம் சொல்லுங்க மேம், ஒரு சின்ன வேர்டை மிஸ் பண்ணிட்டீங்க. இல்ல, கிறிஸ்டியன்ஸ் ரொம்ப மிஸ் பண்ண வேர்டு அது. அதான் எனக்கு வேதனையா இருக்கு. என்ஜாய் பண்ண உடல. இன்னைக்கு பைபிள்ல போட்டிருக்கு, நீ என்ஜாய் பண்ணணும். ஐயோ, இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கலைங்க நீங்க. ருசியா சாப்பிட்டா கூட கத்த தண்டிச்சிருவாரோ? ரொம்பலாம் ருசி தேட ஆரம்பிச்சிடும். வேண்டாம், அந்த ஆளை ருசி இல்லாத சாப்பாடு சாப்பிடு. இல்லைங்க, அப்படிலாம் கிடையாது.
ஆமென். இன்னைக்கு எல்லாம் சொல்லுங்க, சகலவித நன்மைகளையும் நான் அனுபவிப்பதற்கு, சகலவித நன்மைகளையும் நாங்கள் அனுபவிப்பதற்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறோம். பெந்தகோஸ்தே சபையில எப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க தெரியுமா? ஜீவனுள்ளவர். இப்படிலாம் சொல்லுவாங்க, சவுண்ட்லாம் மாறும். அவர் ஜீவனுள்ளவர். ஏன் இப்படி ஆனாங்கன்னு எனக்கு தெரியல. சாதாரண பேச மாட்டாங்க. நீ கேட்டிருக்கீங்களாக்கா? கன்வென்ஷன் போயிட்டீங்கன்னா அந்த பாஸ்டர் பேசும்போது முதல்ல சாதாரணமாக தான் பேசுவார். மைக் எடுத்துட்டு அவர் ஜீவனுள்ளவர், அந்த ஜீவனுள்ள தேவன். எந்த ஜீவன் உள்ளவரப்பா? நீ எல்லா நன்மைகளையும் நீ அனுபவிப்பதற்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். ஆமென், ஆமென், ஆமென். நீங்க யாருன்னு தெரியுதா வினிபுது? எல்லா நன்மைகளையும் பாவம் இல்லாமல் அனுபவிப்பதற்கு சகல நன்மைகளையும் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல என் நம்பிக்கையை வைக்கிறேன். ஆமென். என் பிள்ளை விஷயத்துல ஒரு நன்மையும் குறையப்படாது. இப்ப என்ன சொல்றேன்னா, எவ்வளவு பெரிய பணக்காரங்களா நீங்க இருந்தாலும் உங்க வாழ்க்கையில எல்லா நன்மையும் வர்றது ஜீசஸ் மூலம் மட்டும்தான். இல்லைன்னா எனக்கு ஒரு காலேஜ் இருக்குது, எனக்கு ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது. உங்களுக்கு ஒரு யூனிவர்சிட்டியை கொடுக்கறதுக்கு தேவன் உங்களை அழைக்கல, சகல நன்மையிலையும் கொடுக்கறதுக்கு தேவன் அழைச்சிக்கிறார். 1 தீமோத்தேயு 6, இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களா இராமல் அப்படிம்பாங்க. இருக்கிற பணக்காரன் வெளியே போயிடுவான். உங்களுக்கு புரியுதா? அப்படி அதை மட்டும் சொல்லி தருவாங்க. அது கிடையாது. இந்த வசனத்தை ஃபுல்லா என்ன செய்யணும்? சொல்லணும். ஆமென். இந்த வசனத்தை எப்படி செய்யணும்? ஃபுல்லா நம்புங்க. அது எப்படி பாதி எடுப்பீங்க? எல்லாம் சொல்லுங்க. கர்த்தர் என்ன சொல்றாங்கன்னா, பணத்தை நம்பாத, உனக்கு சகல நன்மையும் கொடுக்கிற என்ன நம்புப்பா. நீ அனுபவிக்கிறக்காண்டி கொடுக்கிறேன். அவள் எப்படி நல்லா இருக்கலாம் அது மாதிரி நீங்க இருக்கணும். அவளுக்கு ஹேர்பின் வாங்க உதவி செஞ்ச தேவன் உங்களுக்கு ஹேர்பின், நல்ல ஹேர்பின் வாங்கி தர உதவி செய்ய மாட்டார். அவளுக்கு மட்டும் புது பிரஷ், உங்களுக்கு பழைய பிரஷ். ஏன்னா அம்மாமார்கள்லாம் தியாகி. உங்களுக்கு யார் சொன்னா உங்களை தியாகின்னு? இயேசுவின் தியாகத்தை உயர்த்துங்கள். அம்மாவை நல்லா வச்சு பார்த்து நீ சந்தோஷப்படணும். நீங்க மகளை நல்லா வச்சு பார்த்து, நீங்க 2 பேர் சேர்ந்து அப்பாவை நல்லா வச்சு பார்த்து சந்தோஷப்படணும். எனக்கு வேண்டாம்ல, எனக்கு வேண்டாம் என்ன ஒரு மாதிரி கையெல்லாம் வச்சுக்கிடுறது, வேண்டாம். அந்த பிள்ளை பார்க்கும், அம்மா ஒரு மாதிரி லூஸ் மாதிரி வருது. அம்மான்னு சொல்லவா ஸ்கூல்ல, இல்லை சும்மான்னு சொல்லவா? உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது எப்படி போகணும்? ஞானமணி சிஸ்டர் படிச்சுக்கிடணும், அனிதா படிச்சுக்கிடணும், அம்மான்னு சொல்கிற மாதிரி நடக்கணும். சொல்லுங்க மிஸ், எப்படி போனீங்கன்னா முதல்ல சாஞ்ச தலை நிற்கணும். எப்படி நிற்கணும்? எஸ் மிஸ். வாழ்க்கைன்னா சாதாரணமானதில்லை. நீங்கள் யாருன்னு புரிஞ்சுக்கோங்க. உங்க தியாகத்துல தான் உங்க வீட்டை நடத்திட்டு இருக்கீங்க. சிலுவையின் தியாகத்துல வீட்டை நடத்தல. சிலுவையின் தியாகத்துல வீட்டை நடத்தணும். இயேசுவின் சிலுவையின் தியாகத்தை உங்க வீட்டில் நீங்க உயர்த்தணும். நீங்க உங்க தியாகத்தை உயர்த்துறீங்க. அதனாலதான் நீங்க பெருமையா வேற சொல்லி காமிக்கிறீங்க. அம்மா உனக்காண்டி 5 மணிக்கு எந்திரிச்சு சாப்பாடு செய்யலையா? வேற அம்மா செய்யாம சும்மாவா செய்யும்? இதுல வேற எங்களை சொல்லி வேற காமிக்கிறது. 5 மணிக்கு எந்திரிச்சேன். உங்க அம்மா சொல்லி காமிக்கல, நீங்க சொல்லி காமிக்கீங்க. சும்மா அந்த பிள்ளைகளை போட்டு வீணா பேசுறது கிடையாது. நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒரு வீட்டுக்காட்ட ஜோக் அடிக்கிறது கிடையாது. வீட்டுக்காட்ட எப்ப பார்த்தாலும் நச. இன்னைக்கு நான் வாங்கிட்டு வர சொன்ன வாங்கிட்டு வந்தீங்களா சிஸ்டர்? இதெல்லாம் எரிச்சல் வந்துச்சுன்னா உங்க மனம் திரும்பலன்னு அர்த்தம். மனம் திரும்பணும். இன்னைக்கு உங்க வீட்டில் எல்லா சந்தோஷமும் உங்க வீட்டில் உண்டாகணும். நான் சொல்லலை, சகலவற்றை அனுபவிப்பதற்கு எல்லா நன்மையும் தேவன் தரார். ஒரு ஜோக் அடிக்கணும், வீட்டுக்கார சிரிக்க வைக்கணும். ஆமென். சந்தோஷமா பேசணும். எப்படி பேசணும்? ஹல்லேலூயா. உங்க வீட்டில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு எனர்ஜி இருக்கணும், ஜாய்ஃபுல்லா இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து 18ஆம் வசனம், 1 தீமோத்தேயு 6:18. நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும். எல்லாம் சொல்லுங்க, நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும். எதுல ஐஸ்வர்யவானா இருக்கணுமா?
நீங்க நற்கிரிகள் செய்யறதுல எப்படி இருக்கணுமா? எல்லாம் சொல்லுங்க. நன்மை செய்யறதுலையும் நல்ல செயல்களை செய்யறதுலையும் நான் ஐஸ்வர்யவானா இருக்க வேண்டும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க பிரேயர் எவ்வளவு முக்கியமோ உங்க லைஃப்ல இந்த வசனங்கள் ரொம்ப முக்கியம். நான் ஜெபத்தை நல்லா கூட்டுவேன், ஒருத்தருக்குமே உதவி செய்ய மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. தேவன் உங்களை மொத்தத்தில் தான் பார்ப்பார். தேவன் உங்களை வெறும் ஜெபத்தை மட்டும் பார்க்க மாட்டார். கொர்நேலியோ பிரேயர் பண்ணல, கொர்நேலியோ ஏழைகளுக்கு தான தர்மம் பண்ணா, அந்த தான தர்மம் பரலோகத்தை ஏற்றிட்டு. ஹல்லேலூயா. காஸ்பல் அவன் வீட்டை தேடி வந்துச்சு. அதுவும் சர்ச்சுடைய தலைவர் வீட்டுக்கு போறாரு. சாரி முதல் சபையினுடைய தலைவர் பீட்டர் வீட்டுக்கு போறாரு. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. நன்மை செய்யணும், நற்கிரிகளை செய்யணும். இந்த ரெண்டையும் செய்யறதுல பணக்காரனா இருக்கணும். நான் அடிக்கடி எங்க சர்ச்சில் சொல்லி தந்திருக்கேன், இப்படி வரல வைங்க, நாசில சுவாசம் வருதா, அந்த மனுஷனை நம்பாதீங்க. நான் சொன்னா வசனம் இருக்கா இல்லையா? ஒரு மனுஷனையும் நம்பிடுறாங்க. நான் பாஸ்டர் லவ் தான் பண்றேன், 100க்கு 100 நம்பிக்கை ஏசு. அதுக்கு நீ சந்தேகப்பட்டே இருக்கல. 100க்கு 100 நம்பிக்கை நானும் அவங்களுக்கு கிடையாது, அவங்களும் எனக்கு கிடையாது. அதனால ப்ராப்ளமே கிடையாது. 100க்கு 100 நம்பிக்கை ஏசு தான். அதனாலதான் உங்க வீட்டில் இந்த பொசசிவ்னஸ் சண்டை வருது. இன்னும் ரொம்ப நேசிக்கீங்களா, அம்மாவை ரொம்ப நேசிக்கீங்களா? ஆரம்பிச்சிருக்கீங்களா? பெண்கள் பிரச்சனை. என்னையும் ரொம்ப நேசிக்கீங்களா, அம்மாவை ரொம்ப நேசிக்கீங்களா, உங்க அம்மாவை தான் இன்னும் நேசிக்கீங்களோ? இப்படிலாம் இல்லை. நான் ஒரு முழுமையை எங்க எதிர்பார்க்கணும்? ஏசுட்ட மட்டும்தான். சண்டையே வராது. ரொம்ப கேஷுவலா இருப்பீங்க, ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. அவர் இட்லி பொடி வாங்கிட்டு வந்தாலும் சந்தோஷமா இருப்பீங்க, பூ வாங்கிட்டு வந்தாலும் சந்தோஷமா, அல்வா வாங்கிட்டு வந்தாலும் சந்தோஷம், ஒன்று வாங்கிட்டு வந்தாலும் சந்தோஷமா இருப்பீங்க. ஏன்னா சந்தோஷமான இயேசு எனக்குள்ள இருக்காருயா. அப்பதான் அவர் தெரியும், இன்னைக்கு வாங்கிட்டு வந்தாதான் இவர் சந்தோஷப்படுவா, வாங்கிட்டு வரலன்னா நீ மூஞ்சி ஒரு மாதிரி தூக்கி வச்சிருப்பா. இப்படியே இருக்க மாட்டீங்க. எப்போ வந்தாலும் வாங்க. என் ஒய்ஃப் வந்த உடனே பேகை பார்ப்பாங்கல்ல, அப்போ நான் சொல்லி கொடுத்துருக்கேன், வந்த உடனே பேகை பார்க்கக்கூடாது, என்ன பார்க்கணும். எனக்கு என்னங்க வாங்கிட்டு வந்தீங்க? என் பையங்க இது வரைக்கும் கேட்டதே கிடையாது, இந்த குட்டிக்குள்ளே தான் கேட்பாங்க. அதனால தான் 2 ஆம்பளை பசங்களை ஆண்டு தந்துட்டார். நான் சொல்லுவேன் 90% எனக்கு அவங்க மகா தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இல்லம்மா, நீ இருதயத்தை தான் என்ன செய்யணும், பார்க்கணும். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீ சொல்றதுக்கு வெக்கமே படக்கூடாது. நீங்க தாழ்த்தணும். எது தாழ்மை? உள்ளதை இல்லாததை இல்லைன்னு சொல்லு. அதுக்கு மிஞ்சினதான் என்னது? பாவம். ஆமென். உங்க வீட்டில் எது இருக்கோ அதான் உண்மை. நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீமா? ரொம்ப நல்லவங்கள போல வெளியே காமிக்கணும், என் குடும்பம் ரொம்ப டிக்னிட்டி கூட நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்க முன்னாடி தான் அப்படி பேசுறாங்க, பின்னாடி உங்களை பத்தி பேசுறது உங்க காது கேட்காது. ஐயோ ஐயோ, யாருமே இம்ப்ரெஸ் பண்ண வேண்டாம். கர்த்தர் என்னை ஆசீர்வாதமா வைப்பார். சொல்லுங்க. நல்ல கிரியைகள் செய்யறதுல, நல்ல செயல்களை செய்யறதுல, நன்மைகள் செய்யறதுல கிறிஸ்துவுக்குள் நான் ஒரு பணக்காரன். ஆமென். உங்க மூலம் ஆண்டவர் மகிமைப்படுவார். தீமை செய்யறது சாத்தான், நன்மை செய்யறது தேவன். ஹல்லேலூயா. உங்கள்கிட்ட இருந்து நன்மை வந்துட்டே இருந்துச்சுன்னா தேவன் உங்கள்கிட்ட இருந்து வெளிப்பட்டுட்டே இருக்கான்னு அர்த்தம். யாரையாவது 2 பேரும் உற்சாகப்படுத்துங்களேன். ஃபேஸ்புக் எல்லாரும் வச்சிருக்கீங்க, 2 பேருக்காவது ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லுங்க. சந்தோஷப்படுறாங்க. சே, நமக்கும் இப்பெல்லாம் 2 பேரும் ஹாப்பி பர்த்டே சொல்றாங்களே. ஒண்ணுமே செய்ய முடியாது. ஃபோன் பண்ணி நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க, சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க. ஆமென். நீங்க சந்தோஷமா இருங்க. அடுத்தது எல்லாம் சொல்லுங்க. தாராளமாய் கொடுக்கிறவர்கள். எப்படி கொடுக்கணுமா? இந்த சபை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு, நீங்க ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பீங்க. சொல்லுங்க. தாராளமாய் கொடுக்கிறவர்கள், தேவனிடத்தில் ஏராளமாய் வாங்குபவர்கள். சொல்லுங்க. தேவன்கிட்ட ஏராளமா வாங்குவேன், நான் தாராளமா செலவழிப்பேன். அப்பாட்ட ஏராளமா வாங்குவேன், அப்பாவுடைய காரியத்துக்கு தாராளமா கொடுப்பேன். ஏராளம் தாராளம், மறக்கவே மறக்காது. இதெல்லாம் நான் சொல்லலாம் வசனம். இந்த உங்க பைபிள் இருக்கா? அது கிழிஞ்சு போச்சா? இல்லை ஸ்கெட்ச் வச்சு அடிச்சிட்டிங்களா? இதெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சா நம்ம மாறிடுவோம். மாறிட்டா இருக்குல்ல? ஓகே, ரொம்ப சந்தோஷம். அடுத்தது என்ன போட்டிருக்கு?
எல்லாம் சொல்லுங்க. உதார குணம் உள்ளவர்களா இருக்கவும். உதார குணம்னா என்ன தெரியுமா? பிக் ஹார்ட், பெரிய மனசுக்காரங்க. எல்லாம் சொல்லுங்க, பெரிய மனசு, விட்டு கொடுக்கிற மனசு. ஏன்னா இந்த உலகம் நீங்க நல்லது செஞ்சதை சொல்ல மாட்டேங்காங்க. அது சொல்லலைன்னு தானே இங்கே நிறைய பேர் இங்கே வேதனையாக உட்காந்துருக்கீங்க. உண்மையை சொல்லுங்க ஐயா, நான் நிறைய நல்லது செஞ்சேன் சொல்ல மாட்டேங்காங்க, ஆனால் அவங்க செஞ்ச நன்மையை சொல்கிறாங்க. இது பூமியில் பிரச்சனை இருக்கா இல்லையா? இல்லை, எனக்கு இருக்குது உங்களுக்கு இருக்கு இல்லையோ, சரி ப்ராப்ளம் இல்லை. நான் தான் அந்த போய் சுவிசேஷம் சொன்னேன், ஆனால் என்னைய மறந்துட்டாங்க. நான் தான் அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணேன், என்னைய விட்டுட்டாங்க. இப்படிலாம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் வருதுல்ல? அவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணேன், ஆனால் குழந்தை உண்டாயிட்டேன் என்று சொல்லவே இல்லை. இப்படி ஒன்றுனா நினச்சி நீங்கள் வருத்தப்படுறீங்களா? அதிலெல்லாம் நீங்கள் உதாரத்துவமான குணம், ஜென்டில் ஹார்ட், ஜென்யூன் ஹார்ட். ஆமே, அவங்க நல்லா இருக்காங்கல்ல, ரொம்ப சந்தோஷம். ஆனால் இந்த கெட்ட குணம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்கள் வாழ்க்கையில் மல்டிப்ளை ஆக முடியாது. இந்த விட்டு கொடுக்குற ஆளு நல்லா இருப்பாங்க, ஆனால் நன்மையை பெற்றுட்டு சொல்லாமல் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்குள்ள பெருக்கம் இருக்காது, அது ஸ்டாப் ஆயிடும். ஏன்னா மனுஷன் தான் எதை பார்ப்பான்? முகத்தை பார்ப்பான். தேவன் உங்கள்கிட்ட என்ன பார்ப்பாரு? இருதயத்தை பார்க்கிறார். எல்லாம் சொல்லுங்க, பிக் ஹார்ட், பெரிய மனசு. அதான் உதாரத்துவமான குணம்னா வேற ஒன்று, பெரிய மனசுக்காரங்க. நீங்க அப்படி இருப்பீங்களா? வாங்கினதை சொல்ல மாட்டோம், கொடுத்ததை சொல்லுவோம். இதெல்லாம் மாறணும். ஆமே, அது சொல்லிடுறாங்க. ஏன்னா நான் வாங்கிட்டேன்னு யாருக்கும் தெரியக்கூடாது, ஆனால் கொடுத்தது தெரியணும். இது ரெண்டுமே இப்படிலாம் இருக்கக்கூடாது. எனக்கு கர்த்தர் இவங்க மூலம் இந்த ஆசீர்வாதங்கள்லாம் தான். ஏன் அதில் உங்களுக்கு ஒரு பெருமை? அதில் ஒரு டிக்னிட்டி ப்ராப்ளம். இவங்க மூலம் எனக்கு கிடைச்சதுன்னு சொன்னால் எனக்கு ஒரு அவமானம், அல்லது எனக்கு எல்லாரும் என்ன நினைப்பாங்க, இதெல்லாம் சுயநலம் தான். கிடையாது, உதாரத்துவமான ஒரு இருதயம். எல்லாம் சொல்லுங்க, உதாரத்துவமான ஒரு இருதயம். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், கர்த்தரை நம்பி நன்மை செய்யுங்க, நல்லது ஒரு மேய்ச்சல் நீங்கள் கண்டடைவீர்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு சந்தோஷமா? ஆமே. நம்ம எல்லாரும் இந்த 9வது நாள் நெகேமியா 9:25 ஒரு தடவை சொல்லிட்டு தேங்க்யூ லார்ட், நம்ம அடுத்த செய்திக்குள்ளே போகலாம். எல்லாம் சொல்லுங்க. அவர்கள் எல்லாம் சேர்ந்து நான் சொல்லுது, அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட கிணறுகளையும், துறவுகள்னா கிணறுகள், ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்தரித்து கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயையினாலே செல்வமாய் வாழ்கிறோம். ஆமென். தேங்க்யூ லார்ட். இந்த வசனத்தை நீங்கள் டெய்லி சொல்லுங்க, பல தடவை சொல்லுங்க. இந்த வசனம் உங்கள் வாழ்வாய் மாறும். ஆமென். நீங்கள் பல தோப்புக்கு சொந்தக்காரங்களாய் தேவங்களை மாற்றுவாரா? நேற்று உள்ள அந்த செய்தி எப்படி ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஆரம்பித்தோம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6-7 வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அப்படின்னு ஆரம்பித்தோம். அடுத்தது, எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம். என்ன ஜெபத்மா? நம்ம விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய, அப்படின்னா தேங்க்ஸ் கிவிங், நன்றி அறிதல் உள்ள இருதயத்தோடு ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணணும். சொல்லுங்க, ப்ரேயர் பாயிண்ட்ல, ஜெப குறிப்பில் நன்றி செலுத்துதல் கலந்திருக்க வேண்டும். எப்படி இருக்கணுமா? நீங்கள் ஜெபம் பண்ணும்போது புலம்பலாக இருக்காது. ஆண்டவரே ரொம்ப நன்றிப்பா, நேற்று எனக்கு உதவி செஞ்சீங்க. இல்லை, எனக்கு உண்மையே சொல்கிறேன், இந்த 10 நாள் ஜெபத்தில் ஒரு அகமகிழ் உண்டாயிட்டு, வசனத்தில் தெளிவாயிட்டேன். நான் தெளிவாயிட்டேன்ப்பா. ஆமென். இன்னும் தெளிவாக இருக்கிறேன். அற்புதமான சத்தியங்களை தேவன் ஒவ்வொரு நாள் நமக்கு பேசியிருக்கிறார் 2 பாஸ்டர்ஸ் மூலமாக. கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கவலையெல்லாம் இப்போ வந்து ஆழ்த்தாது, உங்களை வீழ்த்தாது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாம அந்த ஒவ்வொரு கவலையை கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளையும் ஜெபமா மாற்றணும். ஆனா வெறும் ஜெபமா மாற்றக்கூடாது, நன்றி செலுத்துதல் உடைய ஜெபமாய் மாற்ற வேண்டும்.
சிஸ்டருக்கு ரொம்ப முக்கியம், உங்களுக்கு ரொம்ப முக்கியம் சிஸ்டர். நீங்க ப்ரேயர் பண்றீங்க, ஆனா ப்ரேயர் முழுசும் தேங்க்ஸ் கிவிங் வித் ப்ரேயர் வித் தேங்க்ஸ் கிவிங். அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம்? நன்றி ஆண்டவரே அப்படி 2 தடவை சொல்லிட்டு ஜெப குறிப்பு அப்படி இல்லை. உங்க இருதயம் நன்றியால நிறைஞ்சு இருக்கணும். ஆமென். நான் சொல்றேன், ஒவ்வொரு தடையும் கிரைண்டர் யூஸ் பண்ணி உங்களை ஆண்டவர் தப்பு வைக்கிறார். எவ்வளோ தேங்க்ஸ். உனக்கு புரியுதா பாப்பா? நீ பாதுகாப்பாக போயிட்டு பாதுகாப்பாக வந்தீங்களா? ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சா? நீ எத்தனை தடவை நன்றி சொல்லணும். அது ஆஸ்பத்திரி கூட்டு போகணும். என் பிள்ளைங்களை அப்படிதான் விரட்டணும். ஐசியூவில் போய் காமிச்சிட்டிங்கன்னா ஆண்டவான்னு விழுந்துருவா. ஏசப்பா, அவ்வளவும் அங்கே துன்பப்பட்டு இருக்காங்க. உங்களை ஆண்டவர் எவ்வளவோ அந்த இருதயம் முழு நன்றி. ஆமென். உமக்கு நன்றி அப்பா. உங்க பிரேயர் ஃபுல்லா நன்றி அறிதல் உள்ள ஒரு இருந்துச்சு. போன வருஷம் இதே மாதிரி அழுதுட்டு இருந்தேன். அந்த கண்ணீர்லேருந்து என்னை விடுதலையாக்குனீங்க. கொரோனா டைம்ல என் குடும்பமே எப்படி இருந்துச்சு? நான்லாம் உண்மையை சொல்றேன், இந்த 2வது கொரோனா டைம்ல நானே கலங்கிட்டேன். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சாகுறாங்க, செத்துட்டாங்க. எத்தனை பேர் உயிரோடு இருக்காங்க, உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. என் மூத்த சிஸ்டர் அக்கா சீரியஸ். அங்க கான்வென்ட்ல 2 பேர் இறந்துட்டாங்க சார். ஒரே கான்வென்ட்ல 2 சிஸ்டர் எனக்கு ரொம்ப க்ளோஸ். இந்த திருநெல்வேலி இக்னிசியஸ் கான்வென்ட்ல வேலை பார்த்த HMs. என்ன நடக்குனே தெரியல. அந்த நேரத்தில் உண்மையிலே நம்ம கலங்கணுமா இல்லையா? உண்மையே சொல்லுங்க. முதல் இதுல எல்லாரும் உண்மையா இல்லையான்னு கேட்டுட்டு இருந்தோம். அப்படி நல்ல டிவி பார்த்துட்டு ஸ்நாக்ஸ் செஞ்சு நல்லா சாப்பிட்டு ஊதுனோம், வெயிட் போட்டோம். சமைக்க தெரியாதவங்களாம் யூடியூப் பார்த்து நல்லா சமைச்சிங்க, நல்லா குண்டானீங்க, நல்லா சாப்பிட்டீங்க. ஆனால் 2வது கொரோனால கலங்கிட்டாங்க எல்லாரும். அவ்வளவு மரணங்கள். ஆனால் ஆண்டவர் நல்ல தருணங்களாக மாற்றினாரே. நீங்கள் நன்றி செலுத்த வேண்டாமா? ஆமென். எவ்வளோ கிருபை. உங்கள் பிள்ளைங்களை நல்லா ஃபாஸ்ட் பண்ண மட்டும் வைக்கல, நல்லா மார்க் எடுக்க வச்சிருக்கிறாரு டீசெண்டாக. ஆமென். உங்கள் பிள்ளைகளை ஆசை வச்சுருக்கிறாங்களா? உங்கள் பேர பிள்ளைகளை ஆசை வச்சிருக்கிறாங்களா? ஃபீஸ் கட்டுறதுக்கு எத்தனை பிள்ளைங்களுக்கு ரூபா இல்லை, உங்கள் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டினீங்களா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும். புது ட்ரெஸ்லாம் கிடைச்சதுல, புது வெளிப்பாடுகள் கிடைச்சதுல, புது ஜெப அனுபவங்கள் கிடைச்சதுல. கர்த்தர் நல்லவரா இல்லையா? அவர் உங்களை நேசிக்கிறாரா இல்லையா? ரொம்ப நேசிக்கிறார். உங்க பிரேயர் ஃபுல்லா தேங்க்ஸ் கிவிங் அப்படின்னா சும்மா சோத்திரம் அப்படி இல்லை. இந்த இருதயம் முழுசும் நன்றியால் என் உள்ளம் நிறைவுடன். அந்த பாட்டு தான். சொல்லுங்க, நன்றி உள்ளம் நிறைவுடன். ஆமென். என் மனைவி இவ்வளவு பெரிய சாட்சியா வச்சிருக்கீங்களே, தூக்கமே வராதுங்க. கவலையில இல்லை, அவங்களுக்கு செஞ்ச என்ன உங்களுக்குலாம் தெரியாது தங்கச்சி. பாவம், என் நிலைமையெல்லாம் நீங்க பார்த்தா அழுது உருப்பீங்க. அவ்வளோ பெரியதா அவங்க நிலைமையை பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கர்த்தர் இவ்வளோ பெரிய சாட்சியா வச்சிருக்காங்க. நம்மளாம் நல்லா பைக் ஓட்டுறதுனால இல்லை, நம்ம நல்ல ஃப்ளைட்டில் போகிறதுனால இல்லை, நல்ல காரில் போகிறதுனால இல்லை. அவருடைய கிருபை. ஆமென். அவருடைய தயவு. ஆமென். நமக்கு உடம்புல ஒரு அங்கவீனம் இல்லை, ஒரு உறுப்பு கூட போகலையா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்கு. ஹல்லேலூயா. நீங்கள் சீவும் போது போன 4 முடியை நினச்சி கவலைப்படுறீங்க. ஆனால் என்ன முடியாத முடி இருக்க நினச்சி சந்தோஷப்படுங்க பாஸ்டர். இதெல்லாம் வெளிப்பாடு ஜெஃப்ரி. என்ன முடிகிறது? 4 முடி சீவிட்டு அச்சச்சோ 4 முடி போச்சு. போனது 4, போகாதது என்ன முடியாதது. போகிற முடி எண்ணக்கூடியது, போகாதது எண்ணக்கூடாதது. ஆமென். ஆமென். அப்ப நீங்க எண்ணி முடியாத அதிசயங்களை தேவன் செய்கிறார். ஆமென். அவர் என்ன செய்வாரா? எண்ணியே முடியாத அதிசயத்தை அவர் செய்வாரா. அவங்க பணக்காரங்களா இருக்காங்க, கொடுத்துக்கிட்டே இருக்க. ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. சொல்லுங்க, எண்ணி முடியாத அதிசயம். நான் என்ன சொன்னேன்? நீங்க சீவும் போது 4 முடி எண்ணிட்டீங்க, 1 2 3 4. ஆனா எண்ண முடியாத முடி உங்க தலையில இருக்கு. தேங்க்ஸ் டாடி. விழுந்தது 4,
விழாதது எத்தனை லட்சமோ. நன்றி அப்பா. ஒரு செய்தி சொல்றேன். வானத்தை பாரு, கடற்கரை மணலை பாரு, பூமியின் தொகலை பாருன்னு கத்த சொன்னாரு. நான் சொல்றேன், உங்க தலையக்கிற முடிய பாரு. அதை என்ன முடியுமா? என்ன முடியாத ஆசீர்வாதம் உங்க தலைமையிலே இருக்கு. அதனால நீங்க நிச்சயமா எண்ணி முடியாத நன்மைகளால் நிரம்புவீங்க, நிரம்புவீங்க, நிரம்புவீங்க. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, நான் பிரேயர், என் கவலையெல்லாம் நன்றி அறிதல் உள்ள இருதயத்தோடு ஜப குறிப்புகளா மாத்துவேன். ஆனா மனசு என்ன தெரியுமா? நீ பிரேயர்லாம் பண்ணாத, கவலைப்படு, அழு, மூஞ்சி ஒட்டனே இப்படி ஆயிரும். யாராவது அவங்கள காயப்படுத்திட்டா, அண்ணன் இப்படி பண்றான், தம்பி இப்படி பண்றான், நீங்க பார்த்துருக்கீங்களா அந்த அழுகிற முகம்? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், இல்ல இல்ல, உன்னுடைய எல்லா தேவைகளையும் கவலைகளையும் நன்றி அறிதல் உள்ள ஒரு இருதயத்தோட ஜப குறிப்புகளா மாத்துங்க. அதுக்கு விசுவாசம் வேணும். என்ன வேணும்? தேவனுடைய வார்த்தையின் மேல ஆழமான ஒரு நம்பிக்கை வேணும். என் அப்பா நல்லவ. அடுத்து என்ன போட்டிருக்கு பாருங்க. யார்கிட்ட தெரியப்படுத்தணுமா? நீங்க மாத்துனீங்கல்ல, நன்றி அறிதல் உள்ள உங்க கவலையெல்லாம் ஜப குறிப்பா மாத்துனீங்கல்ல, அதை யார்கிட்ட தெரியப்படுத்தணும் என்றால் தேவனிடத்தில் தெரியப்படுத்த வேண்டும். ஆனா உங்க மனசு என்ன செய்யும் தெரியுமா? மனுஷங்கிட்ட யார்ட்டையாவது சொல்லணும்னு துடிக்கும். அதுக்கு யாராவது கிடைப்பாங்களான்னு பார்ப்பீங்க. உங்களுக்கு புரியுதா? உங்க மனசுல இருக்கிறத யார்ட்டையாவது சொல்லணும். ஆனா ஜீசஸ் பைபிள் என்ன சொல்றாங்கன்னா, நீ யார்கிட்ட சொல்லணுமா? பால் தேவன்கிட்ட தெரியப்படுத்தணும். ஃபர்ஸ்ட் உங்க கவலையெல்லாம் நன்றி அறிதல் உள்ள இருதயத்தோடு கூடிய ஜப குறிப்புகளா மாத்தணும். நன்றி அறிதலோடு கூடிய ஜப குறிப்புகளா மாத்திட்டு மனுஷங்கிட்ட தெரியப்படுத்தணும்னு இல்லை, தேவன்கிட்ட தெரியப்படுத்தணும். இல்லை, தயவுசெய்து பிராக்டிஸ். இது வந்து அமைதியாக தான் பேசு. இது ஸ்பீடாக பேசினாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் கொஞ்சம் இதை பிராக்டிஸ் ஆரம்பிக்கணும். இல்லை, இது எனக்கு ஃபுல்லாக வரல, எப்பண்டா கிதியான் பஸ் கிடைப்பாங்க, என் பாருங்க இந்த பிரதர் இப்படி பண்ணிட்டாரு அப்படி சொல்லணும் போல தான் துடிக்குது எனக்கு. இந்த ஊழியக்காரர் இப்படி பண்ணிட்டாரு, என் ஒய்ஃப் இப்படி பேசிட்டாங்க, என் பையனை பற்றி எனக்கு இப்படி கவலையாக இருக்குது பாஸ்டர். பாஸ்டர் என்ன செய்வாங்க? எல்லாம் நடக்கும் பாஸ்டர். அவங்க என்ன, நான் என்ன செய்வேன்? நடக்கும் பாஸ்டர். ரெண்டு பேரும் சொல்லி இப்போ என்ன நடக்க போகுது? சரி பரவாயில்ல, அவங்க பொறுமையாக கேட்டாங்க, நான் கேட்டேன். ஆனால் தேவன்கிட்ட சொன்னீங்கன்னா தீர்வு உண்டாகும். என்ன உண்டாகும்? பிரச்சனை தீரும். ஏன்னா எல்லா பிரச்சனையும் தீர்க்கும் ஆற்றல் உள்ளவர் நம்முடைய தெய்வம். தேங்க்யூ லார்ட். எல்லாம் சொல்லுங்க, தேவனிடத்துல தெரியப்படுத்தணும். ஆனா மனுஷன்ல தெரியப்படுத்தணும். அதனால தான் நாங்க நிறைய பேர்ட்ட என்ன ஃபோனில் சொல்றோம்னா, நீங்க டெய்லி அம்மாட்ட வீட்டில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் சொல்லி பழகாதீங்கன்றோம். நீங்க டெய்லி சொல்ல சொல்ல உங்க வீட்டில் பிரச்சனை அதிகமாகும். அதுக்கு பதில் சுருக்கமா நல்லா பேசிட்டு மீதி வசனங்களை சந்தோஷமா பேசுங்க. அப்போ உங்க வீடு நல்லா இருக்கும். அடுத்தது, அப்பொழுது சொல்லுங்க, அப்பொழுது, அதை எப்பொழுது? உங்க பிரச்சனைய அல்லது உங்க கவலைய தேங்க்ஸ் கிவிங் உள்ள பிரேயர் பாயிண்ட்ஸா மாத்தி மனுஷன்ட்ட இல்ல தேவன்கிட்ட தெரியப்படுத்தின பொழுது எல்லா புத்திக்கும் மேலான, எல்லாம் சொல்லுங்க, அது என்னது எல்லா புத்தி? இது எனக்கு ரொம்ப ஆண்டவர் சொல்லி கொடுத்தவனே தான் எனக்கு கொஞ்சம் சரல். எல்லா புத்தினா என்ன தெரியுமா சரல்? நம்ம புத்தி, அவங்க புத்தி, இவங்க புத்தி, அந்த புத்தி, எனக்கு வர்ற பல புத்தி நம்ம வந்துக்கிட்டே இருக்கு தெரியுமா? நிறைய ஒரு தாக்குதல் சிந்தனை வந்துக்கிட்டே இருக்கும் தெரியுமா? நிறைய கவலைகள், வேதனை, அப்படியே உங்களை வேதனைப்படுத்துற நிறைய புத்தி வருதா? அந்த புத்திக்கெல்லாம் மேலாக சொல்லுங்க, எல்லா புத்திக்கும் மேலாக. எல்லா புத்தினா என்னது? உங்களுக்கு கவலைப்படுற புத்தி, வேதனைப்படுற புத்தி, அழுகிற புத்தி, கோல் சொல்ற புத்தி, பிரச்சனை பண்ற புத்தி, சோர்வின் புத்தி, இன்னைக்கு ஒரு பழி வாங்கியே ஆகணும்னு சொல்ற புத்தி, வாய்ஸ் நோட் அனுப்பியே ஆகணும்னு சொல்ற புத்தி, இன்னைக்கு நாக்க பிடுங்குற மாதிரி 2 கேள்வி கேட்பேன்னு சொல்ற புத்தி. நாக்க பிடிங்குவீங்களோ? இன்னைக்கே பிடிங்கிருக்கீங்களா? யாராவது நாக்கு பிடுங்கினாலும் யாராவது இருக்காங்களா? இங்க யாராவது இருக்கீங்களா? எனிபடி? ஒருத்தரும் கிடையாது.
நம்ம என்னெல்லாம் வருது தெரியும், அப்படிலாம் ஒன்று வருது பாருங்க. அந்த எல்லா புத்திக்கும் மேலான, சொல்லுங்க மேலான. நீங்க சும்மா இருப்பீங்க, அப்பதான் கொஞ்சம் அமைதியா இருப்பீங்க. டக்குன்னு வைஃப் இருந்து உங்களுக்கு அப்படி ஸ்க்ரூ டைட் ஆகும். என்னங்க அப்படின்னா என்னங்க, இவங்க என்ன ப்ராப்ளம் சொல்ல போறாங்களோ. உங்களுக்கு புரியுதா ஐயா? உங்களுக்கு தான் ஆண்டவர் பேசுறாரு. அப்படியே ஏற்றி விட்டுருவாங்க. சில பேர் இறக்கி விடுவாங்க, சில பேர் ஏற்றி விடுவாங்க. நான் சொல்ல, சில பேர் விசுவாசத்தை இறக்கி விடுவாங்க, பிரச்சனையை ஏற்றி விடுவாங்க. நான் என்ன நடந்தாலும் சரி, புரியுதாமா? என்னன்னு சொல்லுங்க, எல்லா புத்திகளுக்கும் மேலாக, எல்லா புத்திமதிகளுக்கும் மேலாக தேவனுடைய சமாதானம். யாருடைய பீஸ்? காட், பீஸ் ஆஃப் காட், தேவனுடைய சமாதானம். என்னதுமா? யாருடைய சமாதானம்? இது உங்களுக்கு வேணுமா? இப்போ உங்களுக்குள்ள இப்போ வரப்போகுது. யாருடைய சமாதானம்? இப்போ இப்படி அண்ணன் இப்படி பண்றான், அப்பா அப்படி பண்றாங்க, பாப்பா அப்படி பண்றாங்க, தங்கச்சி இப்படி பண்றாங்க, உள்ள ஓடுது பாருங்க. ஆபீஸ்ல இப்படி நடக்குது, வேலையில் இப்படி நடக்குது, சர்ச்சில் இப்படி நடக்குது, அவர் ஏன் இப்படி பேசினாரு, அவர் ஏன் இப்படி கமெண்ட் போட்டாரு, அச்சா அச்சா அச்சா, இப்படி நிறைய ஓடுது பாருங்க உங்களுக்குள்ள. இது எல்லாத்துக்கும், எல்லா புத்திக்கும் மேலாக கடவுளுடைய அமைதி. அதான் தேவ சமாதானம்னா கடவுளுடைய அமைதி, இறைவனுடைய அமைதி உங்களுக்குள்ள உண்டாகும். எங்கெல்லாம் உண்டாகுமா? எல்லா புத்திக்கு மேல சமாதானம் உங்கள் இருதயங்களையும். இருதயம்னா ஸ்பிரிட். இந்த இருதயம்னு பைபிள்ல வருது பாருங்க. உங்களுடைய ஸ்பிரிட் மேன், அதாவது உங்களுடைய உள்ளான மனிதன், அதுதான் ரியல் மேன். அந்த மனுஷனுக்கும் அடுத்தது உங்களுடைய சிந்தைகளையும், சொல்லுங்க, என்னுடைய சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ளாய் காத்து கொள்ளுமா. அதாவது பாதுகாப்பு. இங்கிலீஷ்ல என்ன போட்டு தெரியுமா? காட், ஜிஓடி, காட் இல்ல, GUARD. உங்களுக்கு புரிஞ்சுதா? அது உங்களை என்ன செய்யுமா? காப்பாத்தும், பாதுகாக்கும். அப்படிலாம் ரெண்டு விஷயம் வேதனை ஐயா. ஒன்று உங்களுடைய புத்திகள், அது சிந்தனைகள் டக டக. இன்னொன்று மனசு கலக்கமா இருக்குன்னு சொல்றீங்களா? ஐயா கொஞ்சம் மனசே சரியில்லை, என் மனசே ரொம்ப வேதனையா இருக்கு, ரொம்ப ஏமாற்றமா இருக்கு. நீங்க பார்த்துருக்கீங்களா? இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்துருக்கீங்களா மேரி சிஸ்டர்? ஒன்று மனசும் கலங்கும், சிந்தனையும் பயங்கர டார்ச்சரா இருக்கும். இந்த ரெண்டையும் அனுபவிச்சிருக்கீங்களா? வாழ்க்கையே அதான் இருக்கீங்களோ? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஹீல் பண்றாருங்க. நான் அதுல ஒரு ஆளு, தங்கச்சி, என் ஒய்ஃப் அதுல ஒரு ஆளு. இந்த மைண்ட்ல அட்டாக் வந்துகிட்டே இருக்கும். என் ஒய்ஃப்ட்ட போய் புலம்புவேன், பாவம். நாங்கள் ரெண்டு சேர்ந்தா என்ன ஆகும் யோசித்து பாருங்க. புலம்ப தான் செய்யணும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த சிந்தனையில நீ டார்ச்சர் அனுபவிக்கலாம் மகனே, மகளே. உன் மனசு கலங்குதுல, எல்லா புத்திக்கும் மேலான தேவனுடைய சமாதானம் உங்களுடைய மனசையும், அந்த உங்களுடைய ஆவியையும், உங்களுடைய சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அந்த தேவனுடைய சமாதானம் ஒரு பாதுகாப்பு வளையமா இருக்குமா. இல்லை, இது ரொம்ப தெளிவாக சொல்லித்தர. இப்படி எனக்கு யாரும் சொல்லித்தரல. அதான் உங்களுக்கு சொல். இந்த ஒரு புரியுதா சாரால்? இந்த சமாதானம் வந்து உங்கள் மைண்ட் எப்படி டார்ச்சர் பண்ணாது. ஏன் மதினி இப்படி சொன்னாங்க, ஏன் மதினி இப்படி நடந்தாங்க, இந்த மதினி பிரச்சனைலாம் வருது பாருங்க. மதினி பிரச்சனை வந்தால் பதனி குடிங்க, அவ்வளோதான். ஏன் மதினி இப்படி பேசுனாங்க, ஏன் மாமியார் இப்படி பேசுனாங்க, அதனால தானே உங்கள் வீட்டுக்கே நான் வர மாட்டேன், காரில் ஏறணும்னு ப்ராப்ளம் வரும் கிடையாது. நீங்கள் கிறிஸ்டியன் லைஃப்னா இப்போ என்னன்னு தெரியுதாங்க? மாமி அம்மி மாதிரி அரைச்சாலும், குக்கர் மாதிரி அழுத்தம் கொடுத்தாலும் சந்தோஷமா இருக்கு. என்னன்னா தாங்கிக்கிட்டு இல்லை சிஸ்டர், உங்க ஆண்டவர் பேசுறாரு, தாங்கிக்கிட்டு இல்லை. நீங்க தாங்கி தாங்கி உங்க இதயம் வீக் ஆயிட்டு தாங்கலையா. அது காட், ஒரு பாதுகாப்பு வளையம், தேவனுடைய சமாதானம். அப்படியே மனசையும் கலங்க விடாது, சிந்தனையும் டார்ச்சர் பண்ணாது. என்ன லைஃப் பாருங்க ஐயா, கிறிஸ்டியன் லைஃப். என்ன லைஃப். எங்க நான் வந்து அந்த கண்ணீரின் பாதையில போகும் பொழுது, தனிமையின் பாதையில போகும் பொழுது, சில நேரங்கள் தான் நான் கண்ணீர் வெடிச்சு அழுதுருக்கேன், கடுமையா கொடூரமான சூழ்நிலைகளை. மற்ற நேரம்லாம் சிரிச்சுக்கிட்டே தான். ஒரு ஃபாதர், சுந்தர்னு ஒரு ஃபாதர் கேட்டார், இவ்வளவு பிரச்சனைகளை நீ எப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்க சொல்லிட்டு அவரே ஆன்சர் சொல்லிட்டாரு, யூ ஹேவ் ஹோலி ஸ்பிரிட்.
உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கார் அப்படின்னாரு. நான் சொல்ற கேளுங்க. இல்லைன்னா தாவீது சொல்றார், என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன், உம்முடைய வசனம் என்னை தேற்றாவிட்டால், உம்முடைய பிரமாணம் எனக்கு கிடைக்காவிட்டால். நீங்க அழிஞ்சிருப்பீங்க. உங்களை அழியாம விடுறது மட்டும் இல்ல சிஸ்டர், உங்களுக்கு பாதுகாப்பு வளையம் தேவனுடைய சமாதானம். பீஸ் ஆஃப் காட் வில் காட் யூ. GUARD, பாதுகாப்பு வளையம், பாதுகாப்பு. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இனிமே சிந்தனையில் யாரும் இங்கே டார்ச்சர் ஆக மாட்டீங்க. எனக்கெல்லாம் அந்த டார்ச்சர் உண்டுங்க. இது ஏன் நடந்துச்சு அப்படி அவங்க மேலே எனக்கு வேதனையாக இருக்கும். அந்த வேதனையில் தூக்கம் போயிடும். உடனே ஜெபம் பண்ண தான் சரியாகும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறேன், இந்த டார்ச்சர்லேருந்து நான் உன்னை விடுவிக்கிறேன். ஆமென், ஆமென். அடுத்து பாருங்க, எபிரேயர் 13வது அதிகாரம் 15-16 வசனம். எபிரேயர் 13:15-16. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய், எவர் மூலமாய்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். எப்போதும், அதாவது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உதடுகளின் கனி. உங்க உதடுல இருந்து ஒரு ஃப்ரூட் வெளியே வருது. அது என்ன அப்படின்னா தேங்க்ஸ் கிவிங், ஸ்தோத்திர பலி, சாக்ரிஃபைஸ் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங். வேற பலியை செலுத்த, ஆடு மாடு புறா அதுல பலி செலுத்த வேண்டாம். நீங்க என்ன பண்ணணுமா, ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவாகிய தேவனுக்கு நன்றி செலுத்துகிற உதடுகளின் கனியாகிய நன்றி பலியை செலுத்துங்கள். உங்க நன்றி ஒரு பலியா மாறணும். ஆமென். நீங்க பலியாக மாட்டீங்க. உங்க வீட்டில் பலியாக வேண்டியதெல்லாம் இயேசு கிறிஸ்து கிருபாதார பலி ஆயிட்டாரு. அதனால உங்க வீட்டில் எந்த பலியும் ஆகாது. உங்க வீட்டில் எந்த அழிவும் நடக்காது. உங்க வீட்டில் நெளிவு சுழிவு எல்லாம் நடக்காது. உங்க வீட்டில் நன்மை நடக்கும். தேங்க்ஸ் ஜீசஸ். நீங்க பண கஷ்டப்படும் போது என்னை ஐஸ்வர்யனாக்கினீங்களேன்னு சிலுவையில் அறையேற்ற இயேசுவை பார்த்து தேங்க்ஸ் பண்ணுங்க. வியாதி உங்களை அட்டாக் பண்ணும் போது ரொம்ப கவனமா இருங்க. இப்போ நான் சொல்லி ரொம்ப முக்கியம் அனிதா, மேரி சிஸ்டர். வியாதி உங்க வீட்டில் அட்டாக் பண்ணும் பொழுது என்னுடைய எல்லா பலவீனங்களையும் என் இயேசு எல்லா நோய்களையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். ஜீசஸ் தேங்க்யூ. அந்த பலவீனன் போட்டிருக்கல, அது ஒரிஜினல் பைபிள்ல அந்த வியாதியால் உண்டாகக்கூடிய கொடூரமான வலி. ஒவ்வொரு வியாதிக்கும் ஒரு கொடூர வலி இருக்கு பாருங்க. அந்த வலியை ஜீசஸ் ஏற்றுக்கொண்டார். தேங்க்யூ ஜீசஸ். என் பையனை ஹீல் பண்ணிட்டீங்கப்பா, என் கணவரை நீங்க ஹீல் பண்ணிட்டீங்க ஆண்டவரே. ஆமே, என் மனைவியை நீங்க ஹீல் பண்ணிட்டீங்க ஆண்டவரே. ஆமென். என் கண்களை நீங்க ஹீல் பண்ணிட்டீங்க ஆண்டவரே. என் வயித்துல இருக்கிற கட்டிகள் ஹீல் பண்ணிட்டீங்க ஆண்டவரே. என்னுடைய உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அவயங்களையும் நீங்க இங்க பாருங்களேன். உங்க வாழ்க்கையே எவ்வளவு பிரேயர். இதுதான் ஒரு ரியல் பிரேயர். நீங்க பஸ்ல தான் உட்காந்துருப்பீங்க, கார்ல தான் உட்காந்துருப்பீங்க, ட்ரெயின்ல உட்காந்துருப்பீங்க, ஃபிளைட்ல உட்காந்துருப்பீங்க. ஆனா உங்களுடைய இருதயம் சந்தோஷமா இருக்கும். நீங்க எதை நினைக்க கூடாது? வியாதியை நினைக்க கூடாது. அதுக்கு பதில் வியாதியை இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்ததை நினைச்சு நினைச்சு ஆண்டவரை துதிக்க 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 வாயை திறந்து thank you Jesus for your healing power. நீங்க வியாதிகளை சிலுவையிலே சுமந்தீங்க ஆண்டவரே. உங்க வீட்டுல சண்டை சச்சரவுகள் பிரச்சனை அதிகமா இருக்கும் பொழுது எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தண்டனை உங்க மேல விழுந்தது. அந்த வசனத்தை சொல்லணும். அப்பா, எனக்கு விழ வேண்டிய அடி உங்க மேல விழுந்துருச்சு, எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தண்டனை உங்க மேல விழுந்தது. உங்களுக்கு நன்றி இயேசுவே. பயங்கர கன்ஃபியூஸா இருக்கு. என் பிள்ளைய குறிச்சு, என் பொண்ணை குறிச்சு, என் மகனை குறிச்சு, என் கணவனை குறிச்சு, நான் போக வேண்டிய இடத்தை குறிச்சு எனக்கு தெளிவு இல்லை அப்படின்னா 2 தீமோத்தேயு 1:7, தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்காமல் வல்லமையும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை தந்தீங்களே, உமக்கு நன்றி அப்பா. எனக்கு எப்படிப்பட்ட ஆவியை தந்திருக்கிறீங்க? வல்லமை உள்ள ஆவி. 2வது என்ன ஆவி? வல்லமையும் அன்பும். பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் வல்லமை,
அந்த பலன் கிடையாது, அது பவர். இங்கிலீஷில் பவர்னு போட்டிருக்கு, அதனால தான் வல்லமை. தமிழில் பலன் போட்டிருக்குக்கா, ஆனால் ஒரிஜினல் வந்து இங்கிலீஷில் பவர்னு போட்டிருக்கு, அதனால தான் வல்லமைன்னு சொன்னேன். சரியாக்கா? நீங்கள் தமிழ் கரெக்டாக சொல்கிறீங்க. அடுத்தது அன்புள்ள ஒரு ஆவி. என்ன ஆவி? அடுத்தது தெளிந்த புத்தி உள்ள ஒரு ஆவி. எனக்கு தந்திருக்கீங்களே, உமக்கு நன்றி அப்பா. அப்படி சொல்ல 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 உங்கள் குழந்தைகளை குறித்து உங்களுடைய எல்லா டிசிஷன் பாக்ஸ், நீங்கள் எந்தெந்தெல்லாம் டிசிஷன் எடுக்கணும், இது ரைட்டா இது ராங்கா, ஐயோ என் பிள்ளைக்கு சரியாக வருமா, நான் என்ன பண்ணேன், கவலையாக இருக்கே, அதுக்கு இந்த வசனத்தை சொல்லி நன்றி சொல்லிட்டே இருந்தால் போதும். தேங்க்யூ லார்ட், எனக்கு ஒரு தெளிந்த புத்தியை நீங்கள் தருவீங்கப்பா. நீங்கள் கொடுத்துருக்கிற ஆவி எப்படிப்பட்டது ஆவி? தெளிந்த புத்தி உள்ள ஒரு ஆவி. எப்படிப்பட்ட ஆவி தங்கச்சி? ஆமென். என் மகனுக்கும் தெளிந்த புத்தி உள்ள ஆவி இருக்கிறது. நீங்க பயப்படவே மாட்டீங்க, தெளிவா இருப்பீங்க. உங்களுக்குள்ள ஒரு தெளிந்த சிந்தனை உண்டாகும். சொல்ல 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 தேங்க்ஸ் பண்ணிட்டே இருக்க. இங்க வேலைக்கு போவா, என் பையனை வீட்டுக்குள்ள வச்சுக்கிடவா, ஊருக்கு அனுப்பவா, நான் என்ன பண்ணேன், இந்த பிசினஸ் ஆரம்பிக்கவா வேண்டாமா, இதுல பணத்தை போடலாமா வேண்டாமா, இதுல சேர்க்கலாமா வேண்டாமா, எல்லாத்துலேயுமே ஆண்டவர் உங்களுக்கு சவுண்ட் மைண்டட் ஸ்பிரிட்டை அவர் கொடுத்துருக்கிறார். அதுக்கு நீங்கள் தேங்க்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் போதும். இப்படி சொல்லி சொல்லி ஆண்டவரை தெளிந்த புத்தி உள்ள ஆவி எனக்கு தந்திருக்கீங்கப்பா. இந்த கன்ஃபியூஷன் எல்லாம் எனக்கு கிளாரிட்டியாக மாறும், எனக்கு கிளியராக மாறும். நான் உங்களுடைய சமாதானத்தினால் காக்கப்படுகிறேன். எனக்கு ஒரு தெளிந்த புத்தி உள்ள ஆவியை தந்திருக்கிறீங்க. நான் ஒரு தெளிவான முடிவை எனக்கு எடுக்க முடியும் அப்பா, உதவி செய்வீங்க. அதற்காக உங்களுக்கு நன்றி அப்பா. இப்படி இந்த ப்ரேயர் இப்படி மாறும் பாஸ்டர், இப்படி மாற்றணும், இதை செய்யணும். உங்கள் வீட்டில் கன்ஃபியூஷனில் இருந்து கிளாரிட்டிக்குள்ளே வந்துடுவீங்க. உங்கள் வீட்டில் நஷ்டத்துலேருந்து லாபத்துக்கு வந்துடுவீங்க. உங்கள் வீட்டில் வீணாச்சி வராது. வீணாச்சின்னு ரைஸ் உங்கள் வீட்டில் வீணாகாது. பழைய சோறாக சாப்பிடுதேன் வராது. உங்கள் கை கரெக்டாக எடுத்து போடும். உங்களுக்கும் சேர்த்து போட்டால் நீங்கள் வந்து ஹோட்டலில் சாப்பிட்டீங்க உங்கள் ஃப்ரெண்டு கூட, நானா பழைய சோறு சாப்பிட, இந்த பிரச்சனை உங்கள் வீட்டில் வர முடியாது. ஏங்க, சின்ன சின்ன விஷயத்துலையும் தேவன் உங்களுக்கு உதவி செய்ய உண்மை உள்ளவர். அவர் பெரிய தேவன். உங்கள் வீட்டில் எதுவுமே வீணாகாது. நீங்கள் வச்சுக்கிற 50 மில்லி பெயிண்ட் கூட உங்கள் வீட்டில் வீணாகாது. அந்த பெயிண்ட் கூட ஒரு வேலையை தருவார். என்ன வேலையை தருவார்? உங்கள் வீட்டுக்கு வேண்டாம்னா அடுத்தவங்க கொடுங்க, அதான் நல்ல வேலை. நீங்கள் பொத்தி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லாம் கொடுங்க, நான் தான் செஞ்சுட்டே இருப்பேன். உங்கள் வீடு ஒரு குப்பை கிடங்கல்ல, உங்கள் வீடு நீங்கள் வாழ்கிற நல்ல வீடு. நீங்கள் கிடங்குல குடவுனில் இருக்கீங்களா, வீட்டில் இருக்கீங்களா? அப்போ வீட்டை ஏன் குடவுனாக மாற்றுறீங்க? காட்ஸ் ஓன் ஹவுஸாக மாற்றுங்க. கடவுளும் நீங்களும் தங்குற ஒரு வீடுங்க அது. ஆமே, குப்பை குலையலை, குப்பையாக வைக்கக்கூடாது. ஆமீன். எது வேணுமோ அது மட்டும் வச்சிருக்கணும். ஏன்னா தெளிந்த புத்தி உங்கள் வீட்டில் உண்டாகும். நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்களா? இதெல்லாம் இப்படி சொல்லி சொல்லி ஆண்டவருக்கு தேங்க்ஸ் பண்ண ஆரம்பிங்க. அதுதான் அது என்ன ஆகுன்னு போட்டிருக்கு பாருங்களேன். அடுத்து பாருங்க, அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். என்ன செய்யணுமா? நன்மை செய்யணுமா, தானம் தர்மம் செய்யுங்க, மறக்காதீங்க. நான் சொல்லலை, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்திலையும் பேசியிருக்கிறாங்க, 18வது வசனம். இப்பவும் ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுறாங்க. நீங்க தானம் தர்மம் செய்யறதுக்கு என்ன செய்யக்கூடாது? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்க பிள்ளைங்களை அப்படி தானம் தர்மம் செய்ய பழகி கொடுங்க. அந்த என்னைக்கோ ஒரு நாள் பலன் கொடுக்கும். உங்க வீட்டில் யாரும் ஏஜ்டு ஹோம்ல இருக்க மாட்டீங்க. பணம் இருக்கும், உங்களை கவனிக்கிறதுக்கு ஆள் இருக்காது. அந்த 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 கஷ்டம் உங்கள் வீட்டில் வராது. நீங்கள் தானம் தர்மம் பண்ணுங்க. ஆமேன். நிறைய பிள்ளைங்க அமெரிக்காவுக்கு போயிடுறாங்க, ஆனால் அப்பா அம்மா பார்க்க ஆளே இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அப்படிப்பட்ட இல்லை. உங்கள் தானம் தர்மம் செய்ய நீங்கள் மறக்கக்கூடாது. ஆமேன். ஏன்னா நான் சொல்லலை, இப்படிப்பட்ட பலிகளின் மேல், எப்படிப்பட்ட பலிகளின் மேல்? நன்மை செய்கிறது ஒரு பலி, தேங்க்ஸ் கிவிங் பண்றது ஒரு பலி, தானம் தர்மம் பண்றது ஒரு பலி. ஒன்று எல்லாத்தையும் கொடுத்துட்டு வீட்டுக்காரையும் பிள்ளைகளையும் என்ன செய்யக்கூடாது? அப்படி பண்ணக்கூடாது. கரெக்டாக கொடுக்கணும். இதை எடுத்துட்டு நீங்கள் இன்னொரு எக்ஸ்ட்ரீம் போயிடக்கூடாது. வீட்டுக்காரரை கவனிக்கணும், பிள்ளைகளை கவனிக்கணும், ஆனால் தானம் தர்மம் செய்யறதுக்கு
நீ மறக்கவே கூடாது. இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறாரா? சொல்லுங்க, கடவுளுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஏங்க, நீங்கள் பசியே பழகாதனால உங்களுக்கு பசியை பற்றி தெரியல. ஒரு 5 நாள் உங்களை பட்டினி போட்டால் அது என்னன்னு தெரியும். இந்த பசியின் கொடுமை பயங்கரம், அது பயங்கரம். நீங்கள் நல்லா சாப்பிட்றதுனால சண்டே வந்துட்டா 1000 ரூபாய்க்கு கறி எடுக்கிறது, 300 ரூபாய்க்கு சிக்கன் வாங்குறது, பெப்சி கொக்கோ கோலா கொஞ்சம் வச்சுக்கிறது, 7up வச்சுக்கிறது, சாப்பிட்டு முடிச்சோடனே மேங்கோ, கொஞ்சம் அல்வா, கொஞ்சம் ஐஸ்கிரீம். இப்படி சாப்பிட்ற ஆளுக்கு என்ன தெரியும்? இப்படி நீங்கள் சாப்பிடணும். ஆனால் இப்படி சாப்பிடும்போது அந்த ஏழைங்களை கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைக்கு நீ சேர்த்து வைக்கிற பெரிய சொத்து இது, ஒரு ஆசீர்வாதமான சொத்து. ஏன்னா இப்படிப்பட்ட பலிகளின் மேல் கடவுள் ரொம்ப பிரியமாக இருக்கிறார். அதில் ஒரு வசனம் போட்டிருக்கு, இந்த மாதிரி நீங்கள் சில தர்மம் பண்ணும் பொழுது, அந்நியர்களை உபசரிக்கும் பொழுது, உங்களுக்கு தெரியாது தேவ தூதர்கள் உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. யாரா? தேவ தூதர்கள் வந்தாங்கன்னா தேவனுடைய தூதோட வருவாங்க. சும்மா வர மாட்டாங்க. உங்க வீட்டுக்கு என்ன கொண்டு வருவாங்கன்னா கடவுளினுடைய செய்தியை கொண்டு வருவாங்க. இந்த நல்ல இருதயம், நல்ல எண்ணம் நம்ம எல்லாருக்கும் வரணும். ஆமென். யாருமே சாதாரணமானவங்க கிடையாது. உங்க எல்லாரையும் ஆண்டவர் ஒரு பெரிய ஆட்களா பார்க்க சொன்ன பார்த்தீங்களா? நம்ம சர்ச்சிலலாம் நீ சாதாரணமான ஐஸ்வர்யவான் கிடையாது. தேவனுடைய அளவுக்கு நீங்க உள்ள ஐஸ்வர்யவான். அவர் லெவலுக்கு, ஆமென், அவர் லெவலுக்கு ஞானம், அவர் லெவலுக்கு ஒரு புத்திசாலித்தனம். ஹல்லேலூயா.